உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தும். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தும் புலவர் தொழில். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்துமே புலவர் தொழில். இது ஒரு குறள். திருக்குறளினுடைய 394வது குறள் இது. இந்த குறளில் நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா பழகிட்டு ஒருத்தர் நம்மகிட்ட நல்லா பழகிட்டு ஒருத்தர் நம்மளை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நல்லா பேசுவோம், நல்லா ஒன்றா இருந்திருப்போம், ஒன்றா சாப்பிட்ருப்போம், நிறைய விஷயங்கள் அவங்களோட பகிர்ந்துட்டு இருப்போம். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ மீண்டும் வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய பிரிதல் இருக்குமா? அந்த அளவுக்கு ஒரு பிரிதல் இருந்தது அப்படின்னா, அப்படிப்பட்ட பிரிதல் யார்கிட்ட வரும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நிலை யாரால் உருவாகும் அப்படின்னா, நல்ல கற்றறிந்தவர்கள் அப்படிப்பட்ட பிரிவை உணர்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நல்ல ஒரு பண்பாளர்களுக்குள்ள அப்படி ஒரு பிரிவு வரும் அப்படின்னு சொல்கிறார். பெரிய பெரிய புலவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஞானிகளாக இருக்கட்டும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு விவேகானந்தராக இருக்கட்டும், நம்முடைய சுவாமிகளாக இருக்கட்டும், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், சேஷாஸ்திரி சாமிகளாக இருக்கட்டும், இன்னும் நம்ம மற்ற மதங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரியவர்களாக இருக்கட்டும், அவங்களெலாம் அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துட்டால் எப்போ மீண்டும் நம்ம அவங்கள பார்ப்போம் அப்படின்னு தோணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு பண்பாளர்களுடைய நட்பு அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய வள்ளுவர். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்துமே புலவர் தொழில் அப்படின்னு நான் ஒரு 2 விஷயத்தை நம்ம இந்த விஷயத்தோட சேர்த்து சொல்லலான் இருக்கேன். ஒன்று வள்ளி அப்படின்னு ஒரு ரஜினிகாந்த் இயக்கிய ஒரு படம், வள்ளின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் வரும். என்ன அப்படின்னா, குழந்தைங்களாம் ஸ்கூல் போகிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அப்படியே அவர் எழுந்திரிச்சுப்பா, வாங்க தம்பிங்களா, சாமிங்களா, நல்லா இருக்கீங்களா ஐயா, சாப்பிட்டீங்களா ஐயா, எங்கேயா ஸ்கூல் போகிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு நல்லா படிக்கணும், நீங்கள்லாம் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், போயிட்டு வாங்க சாமி, நல்லா படிங்க நல்லா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க அப்பாவில் போனோடனே, இதுங்கெல்லாம் படித்து இன்னத்த பண்ண போகுது, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இதுங்கெல்லாம் படித்து இந்த நாட்டை காப்பாற்ற போகுது, ஒன்று கூட உருப்படாது அப்படின்னு பேசுவார். அந்த ஒரு கேரக்டரை ரொம்ப அழகாக ரஜினி அவர்கள் இயக்கியிருப்பார். அது தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு குடும்பங்கள்லையும், ஒவ்வொரு வீடுகள்லையும், ஒவ்வொரு தெருவுகள்லையும் இந்த மாதிரி கேரக்டர் நிறைய இருக்கு. அது ஒரு கேரக்டர். அதாவது என்னன்னா, முகத்துக்கு நேராக சந்தோஷமாக பேச வேண்டியது, அப்பால் அப்படி ஆள் போயிட்ட உடனே அவங்கள பற்றி தப்பாக பேச வேண்டியது, அப்படி இல்லைன்னா புறம் பேச வேண்டியது, குறை சொல்ல வேண்டியது, இந்த மாதிரியான உறவுகள்லாம் இருக்குது இல்லை. அந்த மாதிரியான உறவுகளை நம்ம பிரிஞ்சால் அது சாதாரணமாக தான் தெரியும், நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் பண்பாளர்களுடைய, படித்தவர்களுடைய சில பிரிவுகள் நம்மளை பாதிக்கும். எப்படா நம்ம மீண்டும் அவங்கள பார்ப்போன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நண்பர்கள், அப்படிப்பட்ட உறவுகள், அப்படிப்பட்ட ஒரு அந்த உறவுகளை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சம்பவம், எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஆளை பார்த்தோன்னே, ஐயா வாங்க ஐயா, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு பரவாயில்லையா, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா, அப்பா அம்மா மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கிறாங்களாப்பா, பரவாயில்லப்பா, வீட்டில் பாப்பா நல்லா இருக்கா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம் சாமி, பா டீ சாப்பிட்றியாப்பா, காஃபி சாப்பிட்றியா, இப்போ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு 2-3 வாட்டி நான் போகும்போதெல்லாம் அவங்க அப்படி என்னை விசாரிக்கும் போதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பாக இருக்கும். எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன் நான். ஆனால் ஒரு முறை கூட நான் கூப்பிட்டு ஒரு வாய் டீ கொடுத்தது கிடையாது அவங்க வீட்டில். சொல்லுவாங்க, சொல்லிட்டு அப்படியே நம்ம பதில் கூட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, அப்படியே அடுத்து அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பக்கத்து வீட்டில் சாவு இருந்தால் கூட நான் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறது, அந்த முகத்துக்கு நேராக ஒரு வியாபார சிரிப்பு, ஒரு தொழில் நடக்கணுன்றதுக்காக வாடிக்கையாளர்கள் வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த மாதிரியான சிரிப்பு, ஒரு வியாபாரமாக ஒரு தொழில் செய்யலாம். உறவுகள்கிட்ட கூட வியாபாரமாக இருக்க முடியுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போது அந்த அம்மாவுடைய பிரிவு என்னை பாதிக்குமா? பாதிக்காது. வள்ளி படத்தில் வர அந்த கேரக்டர் என்னை பாதிக்குமா? பாதிக்காது. ஆனால் உண்மையாகவே ஒரு உணர்வுள்ள ஒரு நட்பு, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இல்லைன்னாலும் என்னை பற்றி குறை சொல்லாத, நான் இல்லைனாலும் என்னை பற்றி உயர்வாக நினச்சிட்டு இருக்கிறேன் ஒரு நண்பர் என்னை விட்டு பிரிஞ்சு போனால் நான் மீண்டும் அவரை எப்போ பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு தோணணும். அதுதான் சிறந்த நட்பு, அதுதான் சிறந்த பண்பாளர், அவர்தான் சிறந்த உறவுக்கு எடுத்துக்காட்டு.
உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல், உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்துமே புலவர் தொழில். 394வது குறள், அற்புதமான குறள். கல்வி என்கிற தலைப்பில் நம்முடைய திருவள்ளுவர் எழுதியிருக்கார். படிச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு இன்னொரு குறளோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.